ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சத்து மாவில் சுவையான கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பால்வடியில் கொடுத்த சத்து மாவு தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் 1.5 கப் எடுத்தனால 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 1 முட்டை கூட போதும். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு சோடா உப்பு போடணும். அதிகமாக போட்டுறக்கூடாது சோடா உப்பு. 1/4 கப் அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து சத்து மாவு எடுத்த அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கணும். வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில் எடுத்துக்குங்க. அப்படின்னா தான் வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா கெட்டியாக வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா திக் பேஸ்ட்டாக வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு சத்து மாவு ஊற்றணும். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கேக் அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். சத்து மாவு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே தான் சத்து மாவு வைக்கணும். ஓகேவா? அப்படி வச்சுட்டிங்கன்னா தான் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு கேக்குக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கேக் குக் ஆகிடுக்கும். குக்கானது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது மாதிரி கேக்கை வந்து குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் கேக் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு கேக்கு. என் குழந்தைக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.